அவரு கிறிஸ்டியன் சார், ப்ராப்பர் கிறிஸ்டியன். ஜோசப் விஜய் தான் அவர், ரைட்டுங்களா? கிறிஸ்தவர்களுக்கான கட்சி தான் இது. இந்த ஆளு முஸ்லீம்களை இவருடைய படங்களை எவ்வளவு கேவலமா காமிச்சிருக்கான் வச்சிருக்கான்றது அது இப்ப பிறந்த குழந்தை கூட சொல்லி கொடுத்தா வளர்த்துட்டு இருக்கானுங்க அவங்க. கேட்டா மதுரை மேற்கு விஜய், மதுரை திருமங்கலம் விஜய், மதுரை கிழக்கு விஜய், அந்த மதுரையை சுற்றி இருக்க திருப்பங்கன்றதுலாம் ஒருத்தன் ஜாகுறான். அப்ப அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசுற இரங்கலாவது தெரிவிச்சிருக்கலாம் சார். பேசி எதையா நீ இரங்கலும் தெரிவிக்கணும் சார். இப்படி நடந்திருக்கலாம் பேசுறேன். 3 நாட்கள் தான் அவரால் அமைதியா இருந்துச்சுன்னா அவருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. நமக்கு பின்னாடி இருந்து நம்மகிட்ட இருந்து கட்சியை உடைச்சிட்டு போனோம், மிக பெரும்பான்மையோட ஜெயிச்சு இன்னைக்கு வந்து சிஎம் இருக்கின்ற அவர் ஏத்துக்கணும். இந்த நடிகன் ஆளுகின்ற இந்த ஆட்சியில் எவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் 3 நாள்ல எவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் எவ்வளவு அழிச்சாட்டியும் நடக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி இருக்கிற திமுக உடன்பிறப்புகள் எல்லாம், அதாவது கடைக்கோடி தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொருத்தரும் பணம் எடுப்பான். ஒவ்வொரு நாள் எவ்வளவு பணம் வந்து முரசொலியில அவருடைய பேரை போட்டு நன்றி தெரிவிப்பாரான் கருணாநிதி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வீடியோங்கள அந்த அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலையா. எம்ஜிஆர் 84 படுத்துட்டே ஜெயிச்சார் தெரியுமா? அந்த அரசியல் நடத்தினவரே ஆரம்பிக்கிறப்ப அவரை கட்சி விட்டு அனுப்பிடுவாங்க. அதிமுக இருந்து உடஞ்சு வந்து திமுகவை இன்னைக்கு கட்டுக்கோப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக உடஞ்சானா உடையல. இன்னைக்கு வரைக்கும் அதிக சீட்டுகளில் போட்டி போட்டது அதிமுக, அதிக வாக்கு எண்ணிக்கை பெற்றது அதிமுக, அதிக வாக்கு சதவீதம் பெற்றது அதிமுக. ஸ்டாலினுக்கு முன்னாடி எடப்பாடி சிஎம். இவன் இருந்தாதான் கட்சி நடக்கும். ஐயோ அவரு போயிட்டாரா இனிமே கட்சி உடஞ்சிடும், ஐயோ இவரா இவர் ரொம்ப மோசமானவரே, இந்த மாதிரிலாம் அதிமுக என்னைக்குமே செயல்பட்டது இல்லை. ஏவனா கட்சிக்குள்ள வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வெளியில. ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி அதிமுக புரிந்து வந்து தேமுதிக சேர்ந்து அவருடைய பண்ருட்டி தொகுதியில தோத்து போனாரோ அதே மாதிரி இங்க கோபியில இவர் தோத்து போவார். அதுல எந்த மாற்றத்தினுடைய யாரு மூலியமா அது யாரு மேலே ஏறி சவாரி செஞ்சதுதான் அவருடைய வரலாறு. யாருடைய ஒரு தயவும் இல்லாம சொந்தமா வந்ததே இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக பெரும்பான்மையான கட்சி. தாய் கழகத்திலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு குழந்தை தான் அதிமுக. அந்த அதிமுகவை பார்த்தே நீங்க இவ்வளவு தூரம் பயப்படுறீங்க அப்படின்னா நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். சார் வணக்கம். தினத்தந்தி பேப்பர்ல அதிமுக என்கிற ஆலமரம் ஒரு ஆர்டிகலானது வந்திருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி தொடங்கினதுல இருந்து ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கும்போது வெளியேறியவர்கள், அதுக்கப்புறம் பின்னாடி அதில் வந்து சேர்ந்தவர்கள், அதை பற்றி ஒட்டுமொத்த முழு விவரத்தையுமே அதுல கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுரை எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது கட்டுரை வந்து மிக உண்மையான கட்டுரை சார். என்னன்னா இன்னைக்கு அதிமுக யாருமே இல்லை, அதிமுகவுக்கு பலமே இல்லை, அதிமுக வந்து நிறைய பேர் வெளியில போய்கிட்டே இருக்காங்க, அதிமுக வந்து உடையுது அப்படின்னு ஏதோ புதுசா அதிமுகவுக்கு இது நடக்கிற மாதிரி, இதற்கு முன்னாடி எதுவுமே இந்த மாதிரி நடக்காத மாதிரி, எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுதும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, இப்பதான் புதுசா நடந்துட்டு இருக்கு, அதிமுக உடஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற பிம்பத்தை இந்த புதிய வாக்காளர்கள், குறிப்பா இந்த ஜென்சி கிட்ஸோ அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள இந்த எண்ட் ஆஃப் 90s கிட்ஸ், அப்படி இல்லைன்னா 1990களில் இருந்து ஓட்டு போட ஆரம்பிச்சோம், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இது ஏதோ ஒரு புதுமை, அதிமுக உடைவது இதுவே முதல் முறை என்பது போல காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா அது இல்லை. இக்காரணம் என்ன, இப்ப ஏன் உடைஞ்சிட்டு இருக்கு, இதற்கு முன்னாடி இது போல உடைந்ததா, இதற்கு முன்னாடி இது போல அதிமுகவிலிருந்து முக்கிய தலைவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து வெளியே சென்றார்களா என்பதை போன்ற பல தரவுகளை கொடுத்து அதில் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அதை படிக்க அவ்வளவு இன்பமா அவ்வளவு சுவாரஸ்யமா இருந்தது தினத்தந்தியில. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அது என்ன ஆரம்பிக்கிறாங்க, நாஞ்சில் மனோகரன் அவர்களோட வச்சு ஆரம்பிக்கிறாங்க. நாஞ்சில் மனோகரன் அவருடைய கதையெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா அது நல்ல ரொம்ப அருமையான நிகழ்வுகள் அது இருக்கும் சார். நாஞ்சில் மனோகரன் அவர்கள் வந்து ஏறக்குறைய 72 கட்சி ஆரம்பிச்சாரு. 77 ஆட்சி பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 3 நாட்கள் கலைஞர் அவர்கள் வந்து அமைதியா இருந்தாரு. 3 நாட்கள் தான் அவரால் அமைதியா இருந்துச்சு. ஏன்னா அவருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. நமக்கு பின்னாடி இருந்து நம்மகிட்ட இருந்து கட்சியை உடைச்சிட்டு போனோம், இப்ப நமக்கு எதிராக நமக்கு முன்னாடி மிக பெரும்பான்மையோட ஜெயிச்சு இன்னைக்கு வந்து சிஎம் இருக்கின்ற அவர் ஏத்துக்கணும். 3 நாள் கட்சி ஆரம்பிச்சு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீர்களா உடன்பிறப்புகளே, என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நடிகன் ஆளுகின்ற இந்த ஆட்சியில் எவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் 3 நாள்ல எவ்வளவு கொலைகளும் கொள்ளைகளும் எவ்வளவு அழிச்சாட்டியும் நடக்குது பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி அவருடைய முரசொலியில கிட்டத்தட்ட 1 பக்க கட்டுரை
3 நாள்ல போட்டது இது உண்மை, நடந்த உண்மை. அதற்கு மறுப்பு தெரிவித்தவர் யாருன்னா நாஞ்சில் மனோகரன் தான். நாஞ்சில் மனோகரன் அவர்கள் அதிமுக இருந்து அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். இப்படிதான் வாடா போடம் தான் இவரு நகர்வல்காரர். பொதுவாகவே அந்த அந்த இடத்துல இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே அது ஒரு துணி இருக்கும். இன்னைக்கு எப்படி நாஞ்சில் சம்பத்தினுடைய துணி தான் அதெல்லாம், இவங்க எல்லாம் பார்த்து வந்ததுதான் அதெல்லாம். சும்மா வாடா போடா அவனை இவனை அப்படி இப்படின்னு அந்த ஒரு பாஷையில அந்த ஒரு ஆக்சென்ட்ல கூப்பிடுறது அவங்களுக்கு ஒரு இது. அது மாதிரி யாரடா பார்த்து இவர் திருப்பி எழுதுறாரு, என்ன சொல்றது, ரிப்ளை கொடுக்குறாரு என்னன்னா, யாரடா பார்த்து சொன்ன, யாருக்கு யாருடைய ஆட்சியை பத்தி நீ வந்து தவறா பேசுற, புரட்சி தலைவர் ஆட்சியில் என்ன குற்றம் கண்டாய் நீ, உன்னுடைய ஆட்சியில் நடந்ததை நான் என்ன சொல்றது விரிவாக சொல்லட்டுமா கூறட்டுமான்னு கருணாநிதி ஆட்சியில் நடந்த அவலங்கள், அதை புரட்சி தலைவர் வந்து எப்படி வந்து கட்சியை வந்து திமுக மக்களிடத்திலிருந்து காத்து ஒவ்வொரு தடவையும் எப்படி ஜெயிக்க வச்சாருன்ற மாதிரியான அழகான ஒரு கட்டுரை எழுதி அதுக்கு ரிப்ளை. மறுபடியும் அதுக்கு கருணாநிதி அவர்கள் ரிப்ளை, நாஞ்சில் மனோகரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, அண்ணா நகரில் நீ கிட்டத்தட்ட 27 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்க. அன்னைக்கு 27 லட்சம் பெரிய விஷயம். 27 லட்சம் ரூபாய்க்கு வீடு, பங்களா வீடு கட்டியிருப்பது எனக்கு தெரியாதா, 27 லட்சம் ரூபாய் உனக்கு எங்கிருந்ததுன்றது எனக்கு தெரியாதா, என்னிடமே நீ உன்னுடைய அரசியலை பேசுகிறாயா, உனக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்தது நான் தான், ஏன் உனது தலைவனுக்கே அரசியல் சொல்லிக் கொடுத்தது நான் தான், அப்படி அப்படின்னு எழுதிடுவார். அதுக்கப்புறம் அதுக்கு மறுபடி 27 லட்சம் ரூபாயா, என்னிடம் 27 லட்சம் ரூபாய் வீடு இருந்தால் இப்பொழுது நீ அந்த பணத்தை எனக்கு கொடு, என்னுடைய வீட்டை நான் உடனே உனக்கு எழுதி தருகிறேன் அப்படின்னு ஒரு மறுப்பு. 27 லட்சம் ரூபாய் என்னுடைய வீடு என்று நீ கூறினாயானால் அதற்கு அதனுடைய என்ன சொல்றது மதிப்பு அதுவே. ஆனால் என்னுடைய வீட்டை நான் உடனே உனக்கு எழுதி தருகிறேன், நீ எனக்கு 27 லட்சம் ரூபாய் கொடு அப்படின்னா. ஏன்னா அதுக்கு வேல்யூவே ரொம்ப கம்மி. அப்படி நீ 27 லட்சம் ரூபாய் வாங்கினா கொடு, நான் வீட்டையோட உடனே எழுதி தரேன் அப்படின்னு உடனே இது முடியும். அதுக்கப்புறம் திருப்பி கருணாநிதர், கழக உடன்பிறப்புகளை பார்த்தீர்களா, 27 லட்சம் ரூபாய் என்னிடமே கேட்கிறான், 27 லட்சம் ரூபாய் எனக்கு பணம் அனுப்புங்கள், இவனுடைய வீட்டுக்கு இவனுக்கு வாய்க்கரிசியாக, இதே வார்த்தை, இவனுக்கு வாய்க்கரிசியாக நம்ம இதை போட்டு இவனுடைய வீட்டை நம்ம வாங்கிவிடும் அப்படின்னு உடனே இருக்கிற திமுக உடன்பிறப்புகள் எல்லாம், அதாவது கடைக்கோடி தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் பணம் அனுப்புவான். அப்போ அது அந்த காலத்துல நடந்த 1980, அதாவது 79, 80 நடந்த விஷயம். அப்போ பணம் அனுப்புவான், பணம் அனுப்பிக்கிட்டே இருப்பானா. ஒவ்வொரு நாள் எவ்வளவு பணம் வந்து முரசொலிட்டு அவருடைய பேரை போட்டு நன்றி தெரிவிப்பான் கருணாநிதி. வந்துகிட்டே இருக்குமா. அதான் 30 லட்சம் தாண்டி போயிருச்சான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த வீடியோ வாங்கல, அந்த அதுக்கப்புறம் அந்த பேச்சுவார்த்தையும் நடக்கலையா. 80ல நாஞ்சில் மனோகரன் கட்சிக்கு போயிட்டாரு. எங்க அதிமுக விட்டு திமுக போயிட்டாரு. இது நடந்த உண்மை. சோ நாஞ்சில் மனோகரன் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் அளவுல இருந்தவர். அவரு பாத்தீங்கன்னா கட்சி விட்டு போனாரு. அதே மாதிரி சுப்புலட்சுமி ஜெகதீஷன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் அமைச்சரா இருந்தாங்க, அவங்க கட்சி விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் சோமசுந்தரம் அவர்கள் கட்சியில் இருந்தாரு. அவருக்கு ஏன் அதிமுக ஆரம்பிச்ச உடனே முதல்ல 72ல ஆரம்பிச்சு 73ல நாடாளுமன்ற திண்டுக்கல் நாடாளுமன்றத்தினுடைய முதல் இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தல் ஐயா மாயத்தவர் தான் நிக்கிறார். ஐயா மாயத்தவர் நிற்கும் பொழுது அவர் அதிமுக சார்பா நிக்கிறார். அதே மாதிரி ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு ஏறக்குறைய இந்திரா காங்கிரஸ் ஸ்தாபன காங்கிரஸ் என்ற பிரச்சனை வரும் பொழுது அதுல எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவர்கள் சார்பாக என்எஸ்சி சித்தன் இப்போ இருக்கிறார். என்எஸ்சி சித்தன் அவர்கள் நிற்கிறார். இப்படி முக்கியமான ஆட்கள். அந்த தேர்தல் 1973 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னா, அதாவது சிட்டிங் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் யாருன்னா டிஎம்கே, சிட்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருன்னா இந்திரா காங்கிரஸ். முதலாக ஒரு இடைத்தேர்தல சிட்டிங் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்தை ஆளுகின்ற கட்சியும் தோத்து போய், மாநில அரசாங்கத்தை ஆளுகின்ற கட்சியும் தோத்து போய், ஒரு புதிதாக ஆரம்பிச்ச கட்சி ஏறக்குறைய 6 மாதங்களில் வந்து ஜெயிச்சது அப்படின்னா அது மாயத்தேவர் ஜெயிச்சது. அது பாத்தீங்கன்னா அதிமுக ஜெயிச்சதுதான். மிகப்பெரிய வரலாறு இதெல்லாம். ஏன்னா என்எஸ்சி தான் 2வது வர்றாரு. அவர் யாருன்னா ஸ்தாபன காங்கிரசினுடைய, அதாவது காமராஜர் கைகாட்டி அந்த தேர்தல், திண்டுக்கல் தேர்தலுக்கு காமராஜர் ஓட்டு கேட்க போறாரு, எம்ஜிஆர் ஓட்டு கேட்க போற, இப்படி இவங்க எல்லாரும் ஓட்டு கேட்க போறாங்க. இதெல்லாம் நடந்த விஷயம் இதெல்லாம். அப்போ அப்படி ஜெயிச்ச மாயத்தேவர் அதிமுக ஓட்டு வெளில போயிட்டு திமுக போய் சேர்றாரு. இதெல்லாம் நடந்திருக்கு. அது அதிமுகவுடைய முதல் வெற்றி வேட்பாளர் எம்ஜிஆர் கை காமிச்சு ஜெயிச்சவர், அவரே கட்சியை விட்டு போய் திமுக சேர்ந்ததெல்லாம் வரலாறு. இப்படி அதிமுக ஆரம்பிச்சிருந்து மிக முக்கியமானவர்கள் அதிமுக வெளில போனதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சும்மா அந்த செங்கோட்டையெல்லாம் இப்ப இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் எப்படின்னா, இந்த இவங்க வெளியில போயிட்டாங்கன்னா அவங்கள பத்தி பெருசா எதுவும், அவங்கள பத்தி தப்பா வெளியில சொல்றது, அவங்கள முடக்கிறது, அவங்கள பத்தி ஒரு ஒரு அதிர்ந்து பேசுறது எதுவுமே பண்ண மாட்டேன். ரொம்ப காமா அவங்க ஜனநாயக ரீதியா அவங்க வெளியில போகணும்னா வெளியில போகட்டும், இருக்கலாம், போகலாம்.
அவங்களுக்கு இந்த கொள்கை பிடிக்கலாம், வேற கொள்கையில போய் சேரட்டும், அவங்க தலைமை பிடிக்கலாம், வேற தலைமை. ரொம்ப சாஃப்டா தான் டீல் பண்ணுவார். அவங்க யாரையும் தொட கூட மாட்டார். நாஞ்சில் முருகேசன் தொட கூட இல்லை, அவ்வளவுதான், சிம்பிள். நீ பாட்டுக்கிற அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அம்மா அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அம்மா அவர்கள் எடுக்கும் பொழுது மிக மிக பெரிய ஆட்கள்லாம் வெளியில போனது வரலாறு. ஆரம்பம் ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்களுடைய வலதுகரம்னா வலதுகரம், அந்த 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 வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர் தான். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் அப்படின்னு ஒரு பிக்சர்ஸ் ஆரம்பிச்சு அந்த பிக்சர்ஸை நடத்த சொன்னது, எம்ஜிஆருடைய மொத்த ப்ரொடக்ஷன் ஏற்றெடுத்து நடத்த சொன்னது ஆரம்பிப்பன. அதுக்கப்புறம் அவர் சத்யா மூவிஸ் ஆரம்பிச்சாரு, அதுலயும் எம்ஜிஆர் நடிச்சு கொடுத்தாரு. அதுல ஏறக்குறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு பல படங்கள். நல்லா உங்களுக்கு வரலாறு சொல்லணும்னா அதுல 95 பாஷான ஒரு படம், இந்தியாவுடைய மிகப்பெரிய படம். அந்த படத்தை எடுத்து வெளியிட்டது யாருன்னா சத்யா மூவிஸ். அந்த படத்தினுடைய ஒரு விழாவுல போய் அதுல உட்கார வச்சுதான் வெடிகுண்டு கலாச்சாரத்தை பத்தி எல்லாம் பேசி அதிமுக ஆட்சி இனிமேல் நாடே சுடுகாடாயிரம் மறுபடியும் இந்த ஆட்சி வந்தான்ற அளவுக்கு பேசி எனக்குரிய ஆரம்பிப்பருடைய பதவி பறிக்கப்பட்டது. ஒரு சிட்டிங் அமைச்சர் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது 1995. அதை மீறி அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவருடைய கட்சி, அந்த கட்சியை விட்டு நான் போகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு மூதம் பண்ணாரு யாருன்னா ஆரம்பிப்பணும். ஆனாலும் ஜெயலலிதா அவர்கள் நீங்க வேண்டாம் கட்சியில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வலுக்கட்டாயமா கட்சி விட்டு வெளியில எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வெளியில போய் எம்ஜிஆர் கழகம்னு ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் கழகம்னு ஆரம்பிச்சு திமுகவுக்கு ஆதரவு திமுக கூட கூட்டணி வச்சாரு. இதெல்லாம் நடந்த வரலாறு. இந்த ஆரம்பிப்பன் பாத்தீங்க அப்படின்னா 1991 2 தொகுதியில ஜெயிப்பாங்க. பர்கூர்ல ஜெயிப்பாங்க, காங்கேயத்துல ஜெயிப்பாங்க. பர்கூர் ரீட்டைன் பண்ணிக்குவாங்க, காங்கேயத்தை அவங்க ராஜினாமா பண்ணிடுவாங்க. காங்கேயத்தை ராஜினாமா பண்ணணும்னா 1991 அந்த காங்கேயம் பை எலெக்ஷன் ஜெயிப்பாரு யாருன்னா ஆரம்பிப்பன். சோ அது கட்சியில ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது எம்ஜிஆர் அவர்களோட அரசியல் படிச்சு ஏறக்குறைய எம்ஜிஆர் அவர்கள் 84 படுத்துட்டே ஜெயிச்சாரு தெரியுமா. அந்த அரசியல் நடத்தினவரே ஆரம்பிப்பன் தான். அவரை கட்சி விட்டு அனுப்பிடுவாங்க. நடந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னும் முக்கியமானவரா பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் ஏறக்குறைய திமுக பல இடங்கள்ல எடுத்துட்டு வந்தவர். அதுக்கப்புறம் அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் அடிக்க வைப்பாங்க. அதுக்கப்புறம் தேமுதிகால போயிட்டு 2006 எலெக்ஷன்ல தோத்து போவாரு. அதுக்கப்புறம் 2011 எலெக்ஷன்ல ஜெயிச்சு சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் வருவாரு, கொறடாவா இருப்பாரு. இப்படி பல வேலைகள். அதே பண்ருட்டி ராமச்சந்திரன் ரொம்ப முக்கியமான அதிமுக மிக முக்கிய அமைச்சர்கள். பண்ருட்டியே இவர் கண்ட்ரோல் வச்சிருந்தவர். ராமச்சந்திரன் வெளில வர்றாரு. அது ஒரு திருநாவுக்கரசர், இப்போ திருநாவுக்கரசர் இருக்காருல்ல, திருநாவுக்கரசர் அவரும் அப்படிதான் அதிமுகல ஏறக்குறைய ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு வலதுகரமா இருந்தவர். ஜெயலலிதா அவர்களை ஜெயிக்க வச்சவர். ஜெயலலிதா அவர்களுக்கு எது நல்லது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தவர். ஜெயலலிதா அவர்களுக்கு ஷோவுக்கு முன்னாடி அரசியல் சாணக்கியனா இருந்தவர் திருநாவுக்கரசர் வெளியில வந்துட்டாரு. அவ்வளவுதான், ஒன்னாகல அதிமுக. இப்படி பல பேர் அரங்கநாயகம் சொல்லிக்கிட்டே போன சார். இன்னைக்கு திமுக ஏறக்குறைய 7 அமைச்சர்கள் அதிமுக அமைச்சர்கள் தான். நீங்க சேகர் பாபு எடுத்துக்கோங்க, ரகுபதி எடுத்துக்கோங்க, எல்லாருமே, முத்துசாமியா இருக்கட்டும், KKS ராமச்சந்திரன், இப்படி அதாவது இன்னைக்கு அதிமுகவினுடைய அரசியல் பட்டறையில் அரசியல் கற்றுக்கொண்டு தேர்ந்தவர்கள், அதாவது கைதேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு திமுகவினுடைய மிக முக்கிய அமைச்சர்கள். அதுல எந்த மாற்று கருத்து. ஆனாலும் அதிமுக ஒன்றும் உடையல. அதிமுக அதே இடத்துல தான் இருக்கு. கலைஞருடைய அதாவது வாரிசு அப்படின்றது, வாரிசு அரசியல்ன்றது கலைஞர் ஏறக்குறைய இந்தியாவுக்கே பாடம் எடுத்துருக்காரு. வாரிசு அரசியல்னா என்ன ஏது, எப்படி வாரிசுகளை உள்ள கொண்டு வந்து எப்படி குடும்பமா சம்பாதிச்சு செட்டில் ஆகணுன்றது கலைஞர் தான் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஏறக்குறைய ஒரு அந்த அவருடைய கவி வாரிசு என்று அழைக்கப்பட்ட ஜெகத் ரட்சகன் அதிமுக வந்தவர் தான். இப்படி எல்லாருமே அதிமுக உடைஞ்சு திமுகவை இன்னைக்கு கட்டுக்கோப்பா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதிமுக உடஞ்சானா உடையல. இன்னைக்கு வரைக்கும் அதிக சீட்டு, அதாவது அதிக சீட்டுகளில் போட்டி போட்டது அதிமுக. அதிக ஓட்டுகளை, அதாவது அதிக வாக்கு எண்ணிக்கை பெற்றது அதிமுக. அதிக வாக்கு சதவீதம் பெற்றது அதிமுக. அதாவது அதிமுக ஆரம்பத்திலிருந்து இன்று வரை ஏறக்குறைய 54 ஆண்டுகள் 32 ஆண்டுகள் ஜெயிச்சது அதிமுக. இவங்க சொல்லி, அதாவது திராவிட அரசியல், திராவிட சித்தாந்தம், திராவிடர்கள் வந்துதான் தமிழர்களை படிக்க வச்சாங்கன்றதுக்கு பெரும்பங்கு யாருன்னா அதிமுகவுக்கு தான் இருக்கு. இப்படி அதிமுக பல இடங்கள்ல பல சாதனைகளை பண்ணிருக்கு. ஆனாலும் அதிமுக யாருமே போகலையா, கட்டுக்கோப்பா தான் இது வரைக்கும் அதிமுக இல்ல. அதிமுக பல பேர் வெளியில போயிருக்காங்க. ஆனா ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் இப்போ ஒன்று கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் ஒருத்தன் வெளியில போயிட்டாங்கன்னா அவங்க கூட ஒரு வார்டு மெம்பர் கூட டச் வச்சிருக்க கூடாது. ஏன் வார்டு மெம்பரோட மனைவி கூட டச் வச்சிருக்க கூடாது. ரொம்ப தெளிவா இருப்பாங்க. இருந்தால் உடனே கட்சி நடவடிக்கை எடுத்துரும். அவங்களுக்கு அடிப்படை உறுப்பினர் பதவி வெளியில போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப தெளிவா இருந்தாங்க. அதற்கப்புறம் வராரு எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் அவர்கள் வரும்பொழுது என்ன பிரச்சனைனா, இப்போ ஒரு ஜெயலலிதா அவர்களுக்கோ ஒரு எம்ஜிஆர் அவர்களுக்கோ இல்லாத பிரச்சனை எடப்பாடியாருக்கு என்ன அப்படின்னா, எடப்பாடியார் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அது ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவர் கட்சி ஆரம்பிச்சு மக்களுடைய ஆதரவோட அவர் தான் சிஎம்னு மக்கள் ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குறாங்க.
அதே மாதிரி 87 எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் 89 எலெக்ஷன் வருது. அப்போ சேவல் ஜேனி ஜானின்னு பிரியுது. எம்ஜிஆர் அவருடைய மனைவி இருக்கிறாங்க, ஜானகி அம்மாள் இருக்கிறாங்க, இந்த சைடுல ஜெயலலிதா இருக்காங்க. கட்சி ரெண்டா உடஞ்சிருக்கு, சின்னம் கிடையாதுன்னு தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சேவலனி இரட்டை புறாலையும் நிக்கிறாங்க. நின்று தோத்து போய் மறுபடியும் 91 எல்லாரும் ஒன்றிணைத்து ஜானகி அம்மா வழிவிட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு தான் இது பொருந்தும் என்று வழிவிட்டு, அதுக்கப்புறம் மக்கள் முன்னாடி ஒரு ஒற்றை தலைமையாக ஜெயலலிதா தான் அதிமுக அப்படின்னு காமிச்சு மக்களுடைய சக்தியோட உள்ள வந்தாங்க. அதுல எடப்பாடியார் அவர்களுக்கு அவருடைய காலம் அவருக்கான இடத்தை அவருக்கான வாய்ப்பை வழங்கியது. மக்களுக்கு முன்னால் காலம் புந்து விட்டது அப்படிதான் சொல்லணும். மக்கள் 2026 அவருக்கு தான் அது ஒற்றை தலைவராக அவரை மக்கள் தலைவராக யதார்த்த தலைவராக அவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அதிமுக ஜெயிக்க வைக்கணும்ன்ற எல்லா நோக்கத்தோடு இருக்கிறாங்க மக்கள். அது வேற. அதற்கு முன்பாகவே காலம் அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்கிவிட்டது. சொல்ல போனா ஸ்டாலினுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் சிஎம். அதான் உண்மை. அப்ப ஸ்டாலினுக்கு முன்னாடியே எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிறாரு. சிஎம் ஆகி அங்க உட்கார்ந்துறாரு. எப்படி உட்கார்ந்துறாரு? அதற்கு காரணம்னா அதிமுகவினுடைய அன்றைய தலைமையாக கருதப்பட்ட பல பேர் சேர்ந்து முடிவெடுத்து அதிமுக பொதுக்குழு எல்லாருமே கூடி இவர் தான் சரியாக இருப்பாருன்னு ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு, எப்படி ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்றது குற்றம் நிரூபிக்கப்பட்ட பொழுது ஒரு முறை ஓபிஎஸ் அவர்கள் 2 முறை சிஎம் ஆனாரோ, அதே போல ஒரு அதிமுகவுக்கு ஒரு தலைமை இல்லை, அதாவது சிட்டிங் சிஎம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும் பொழுது அடுத்த சிஎம் யாருன்ற ஒரு கேள்வியில இவர் தான் அதற்கு சரியானவர் என்று கட்சி இவரை கை காட்டுது. அப்படி சிஎம் ஆயிருக்காரு. அப்படி சிஎம் ஆகும் பொழுது அவர் கூட இருந்த கேடர்ஸ் எல்லாருமே, அதாவது மக்கள் இவர் ஆக்குனாங்கன்றது வேற, கட்சி இவர் ஆக்குச்சுன்றது வேற இல்லையா? கூட 20 பேர் இருக்கான். அவருக்கு முன்னாடி வந்தவனும் இருக்கான், அவருக்கு அப்புறம் வந்தவன் இருக்கான். இன்னைக்கு அவருக்கு ஈக்குவலா கூடத்துல 20 பேர் இருக்கும் பொழுது அதுல இவரு செலக்ட் ஆகிறாரு அப்படிங்கும் பொழுது மீதி 19 பேர் பிரச்சனை வருதா இல்லையா? ஆட்டோமேட்டிக். இது இயல்பு. இது நேச்சுரல். ரொம்ப நேச்சுரலான ஒரு ஜலசி. அந்த ஜலசி உருவாகுது. அது ஆட்டோமேட்டிக்கா இப்ப அங்க பெரிய பிரச்சனைகளா பூதாகரமா நின்றுட்டு இருக்கேன் ஒழிய மற்றபடி எந்த ஒரு காரணமும் இல்லை. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கட்சியில இருந்து எத்தனை பேரை நீக்கிறார். அந்த பண்டுட்டி ராமச்சந்திரன் ஏறக்குறைய அதிமுக வெளியில போய் டிஎம்டி விஜயகாந்தனுடைய கட்சிக்கு போயிட்டு மறுபடியும் அதிமுகவில் இணைஞ்ச பண்டுட்டி ராமச்சந்திரன் நீக்கினவர் யாரு? எடப்பாடியார் அவர்கள் தானே. சோ இன்னைக்கும் கட்சிக்கு முரணாக நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கும் கட்சியில நீங்க கட்சியினுடைய கொள்கையோட கட்சியினுடைய அதாவது கட்டுப்பாடுகளும் ஐக்கியமா நீங்க பயணிக்கணும்னா உங்களை தூக்கி போடுறது தயாரா இருக்காரு யார்? எடப்பாடியார் அவர்கள். ஆக அதிமுக இவன் இருந்தாதான் கட்சி நடக்கும். ஐயோ அவரு போயிட்டாரா இனிமே கட்சி உடஞ்சிடும், ஐயோ இவர் ரொம்ப மோசமானவரே, இந்த மாதிரிலாம் அதிமுக என்னைக்குமே செயல்பட்டது இல்லை. தேவைன்னா கட்சிக்குள்ள வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வெளியில. தேவைன்னா நீ கட்சிக்குள்ள இல்லைன்னா வெளியில போ. இப்படித்தான் அதிமுக எப்பயுமே இருந்திருக்கு. அதனால சும்மா செங்கட்டையை போயிட்டாரு, இவரு போயிட்டாரு, அவரு போயிட்டாரு, பிஹெச் பாண்டியன் போயிட்டாரு, இவரு எவரு உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிதான் போனாரு. இன்னைக்கு அமைச்சரா இருக்காரு. அனிதா ராதாகிருஷ்ணன் போய் என்ன அழுதா போயிட்டோம், ஒன்னும் நடக்கல. பிஹெச் பாண்டியன் போயிருக்காரு. இன்னும் எத்தனையோ பேர் என்ன போயிருக்காங்க சார், இன்னும் போய்கிட்டே தான் இருக்காங்க. போட்டோம். ஆனாலும் அதிமுகவை அழிக்க முடியாதுன்றதுதான் அதிமுகவுடைய வரலாறு சொல்லிடுது. அதான் ஆலமரம். இன்னைக்கு அதான் நீட்டா எழுதியிருக்கான். பழம் ஓரளவுக்கு நல்லா கணிஞ்சதுன்னா உனக்கு எனக்கு தேவைப்படும், எடுத்து சோப்போம், அவ்வளவுதான். ஓவரா கணிஞ்சதுன்னா விழுந்துரும் கீழே. அதுக்கப்புறம் யாருக்கும் உபயோகம் கிடையாது. இதெல்லாம் ஓவரா கழிஞ்சு அதிகமா பழுத்து தேவையில்லைன்னு மரமே ஊத்துது. அப்படி இல்லைன்னா இதுவே விழுந்தது. இது நமக்கு எந்த வகையிலும் யாருக்கும் பயன்படாத ஒரு காய்களா மாறிடும். அப்படித்தான் இந்த செங்கோட்டையனுக்கு இந்த தடவை மக்கள் எழுத போறாங்க. ஒரு மிகப்பெரிய சாட்டையடி உழப்புது. பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி அதிமுக புரிந்து தேமுதிகவில் சேர்ந்து அவருடைய பண்ருட்டி தொகுதியில தோத்து போனாரோ, அதே மாதிரி இங்க கோபியில இவர் தோத்து போவார். அதுல எந்த மாற்றத்தினுடைய குறிப்பாக அதிமுக அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துல எங்க தோத்தாலும் அதுல ஜெயிக்கணுன்றதுக்கு என்னென்ன வேலை இருக்கு அதெல்லாம் பார்த்து இந்த ஜெயிப்பாங்க பாருங்க. அதனால இவன் போயிட்டான் அவன் போயிட்டான் அதனால அதிமுக அலைஞ்சிருந்த, அதாவது அது ஒரு வீரவசனமா ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. அதே கூப்பாடாவும் போட்டுட்டு இருக்காங்க. அந்த கூப்பாட்டையும் அந்த வீரவசனத்தையும் நிறுத்துங்க, அவ்வளவுதான். அதிமுக கட்சியில மட்டும் ஏன் இப்படியான ஒரு விஷயங்கள் பேசப்பட்டு வருகிறது? இந்த கட்சியிலிருந்து வெளியே போயிட்டாங்கன்னா அந்த கட்சி பலவீனப்பட்டு போயிடும் அப்படின்னு அதிமுக மட்டுமே இந்த கட்டமைப்பை கட்டப்படுவது ஏன்? இல்ல அது திமுகவினுடைய ஒரு ஸ்ட்ரென்த் சார். எப்படின்னா திமுக பாத்தீங்கன்னா தன்னுடைய சுய சக்தியால நின்று ஜெயிச்சு அதன் மூலயமாக நம்ம ஒரு பெரும்பான்மையான ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு அப்படின்னா இது வரைக்கும் இல்லை சார். நீங்க 96 எலெக்ஷன்ல ரஜினிகாந்த், அதே மாதிரி அதுல இருந்து பாத்தீங்கன்னா 2001 எலெக்ஷன் தோத்து போயிட்டாங்க. 2006 எலெக்ஷன் பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள். இப்படி யாரு மூலயமா அது யாரு மேலே ஏறி சவாரி செஞ்சதுதான் அவருடைய வரலாறு. அது 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 தனியாக யாருடைய ஒரு தயவும் இல்லாம சொந்தமா வந்ததே இல்லை.
அப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன நினைச்சுறாங்க, யாரு முடியாது நம்ம யார் தேவையாச்சும் வந்துடலாம் அப்படின்றது ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒவ்வொரு முறை அப்படி தெளிவா இருக்கும் பொழுது இங்க ஒரு சைடுல அதிமுக தன்னுடைய தனி பெரும்பான்மையில குறிப்பா 1980 எலெக்ஷன் சொல்றாங்க சார். அது நம்ம பொதுவா நமக்கு தெரியும் 118 118 சீட்டு ஜெயிச்சா இன்னைக்கு நீங்க தனி பெரும்பான்மையோட நீங்க ஆட்சி அமைக்கலாம். இதுல 234 118 112 சீட்ல நின்று இருக்காங்களே. எதுல 1980 எலெக்ஷன்ல 1980 எலெக்ஷன்ல தோத்தே போயிருவோம் அப்படின்றது தெளிவா தெரியும். தோத்தே போயிருவோன்றது தெளிவா தெரிஞ்சு 112 எலெக்ஷன்ல சீட்ல நிக்கிறாங்களே. 112 சீட்டு காங்கிரஸ் கொடுக்குறாங்க. எப்படி யோசிங்க நீங்க, ஒரு தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக பெரும்பான்மையான கட்சி உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு தாய் கழகத்துல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு ஒரு என்ன சொல்றது குழந்தை தான் அதிமுக. அந்த அதிமுகவை பார்த்தே நீங்க இவ்வளவு தூரம் பயப்படுறீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரி சோ தனியா நின்னே ஜெயிக்கிறதுக்குன்னு நமக்கு தகுதியே இல்லைன்னு நினைச்சு வாழ்ற ஒரு இயக்கம் திமுக. ஆனா மாறாக திசையில அதிமுக ரொம்ப தனியா ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று எவன் தான் எனக்கு என்ன அதிக தொகுதிகள் நினைக்கிறது, அதிக வாக்குகள் வாங்குறது, அதிக வாக்கு சதவீதம் வாங்குறது, இப்படி எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட 10 வருஷம் எம்ஜிஆர் வாழ்ந்த வரைக்கும் சரி, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் மறைந்ததுக்கு அப்புறமும் சரி, கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்களும் ஜெயிக்கும் போதெல்லாம் மிக பெரும்பான்மையோட ஜெயிக்கிறது ஒரு வரலாறு. அப்படி ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. அப்படிங்கும்போது அந்த கட்சியில் ஏதாவது ஒண்ணு நடந்துடாதா, உடஞ்சு 2 பேர் கூடாதா, 3 பேர் கூடாதா இப்படின்றது கலைஞருடைய ஒரு வாழ்நாள் ஆசை. அது நடக்கவே இல்லை அவர் இருந்த வரைக்கும். அவர் இருந்த வரைக்கும் அதிமுக கட்டுக்கோப்பாக இருந்தது. அதிமுகவே தான் இருந்தது. அந்த 89 எலெக்ஷனை தவிர 89 எலெக்ஷன்ல அது சின்ன பிரிவு, அந்த பிரிவு மறுபடியும் ஒட்டிட்டு பேட்ச் பண்ணிட்டு அவங்களே வந்துட்டாங்க. அந்த மாதிரி அதுக்கப்புறம் நடக்கவே இல்லை. குறிப்பா அவரு இறக்குற வரைக்கும் நடக்கவே இல்லை. அதனால எவனா ஒருத்தன் பேர மாட்டானா போயிட்டாலும் ஆக முடிஞ்சது. கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லை, கட்சிக்குள்ள இது இல்லை அது இல்லைன்னு எழுதுறது ஒரு பாணி, ஒரு வழக்கம் திமுகவுக்கு. இன்னைக்கு திமுகவினுடைய அடிமைகளாக அங்கங்க ஜேர்னலிஸ்ட் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இது ஒரு பொழுதுபோக்கு, இதையே சொல்லி ஜாலியா உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே ஒழிய அதிமுகவே ஐயா எடப்பாடி அவருக்கு எந்த கொம்பனாலும் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லியிருக்கான் போல, எடப்பாடியார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடி தொகுதிக்குள்ளே போய் நான் போய் தோத்துருவேன், அவரே படிச்சுட்டு சொல்லுவாரு, அவங்க அப்பனே இருந்தாலும் முடியாது போ அப்படின்றது. அந்த மாதிரிதான் அதிமுக ஒழிக்கிறேன்னு அவங்க அப்பனே இருந்தாலும் முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்றதுல கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் தான் சொல்லியிருக்காங்க. ஆமாமா, யார் கம்யூனிஸ்ட்லாம் ஒண்ணும் இல்லை சார், சிம்பிள் சார். அவன் என்னைக்கு 5 கோடி அவன் வாங்கினது இல்லாம திருமாவளவன் 5 கோடி வாங்கினா, இவன் 5 கோடி வாங்கினா அவங்களே போட்டு விட்டாங்க பார்த்தீங்கன்னா. இன்னைக்கு கம்யூனிஸ்டா அது அதாவது இவ்வளவு ஆண்டு காலமாக இந்த ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு பல பொது உடைமை கோட்பாடுல இருந்து பல கோட்பாடுகள் அடிப்படையில கட்சி நடத்திட்டு இருக்காங்க. பல இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க ரொம்ப சொற்ப இடங்கள்ல தான் இருக்கிறாங்க. ரைட்டு, கொஞ்சமாவது மானரசத்தோட இருக்கணும் சார். இடங்கள் இல்லைனாலும் அட்லீஸ்ட் மானரசத்தோட இருக்கணுமா? இருக்க மாட்டாங்களா? ஒண்ணும் இல்லை சார். தமிழறிவு இன்னைக்கு ஓட்டுறாங்க, இன்னைக்கு கிண்டல் பண்றாங்க. மிகப்பெரிய இரு சக்திகளும் இணைந்தது பாமகவுடன், காமராஜர் மக்கள் கழகம் இணைந்தது. அச்சாம அந்த ஆளு இருந்த வரைக்கும் ஒரு கொள்கை பிடிப்புல இருந்தான் சார். சார் நீங்க என்னை கூப்பிடுறீங்க, என்னை கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க. என்னென்ன வாய்ப்பு கொடுக்குறீங்க? என் வீட்டுல வேலை பார்ப்பா அப்படின்னு வாய்ப்பு கொடுக்குறீங்க. நாளைக்கு நீங்க என்ன கொடுத்துருக்கீங்க வாய்ப்பு, தேவையில்லை சார் அப்படின்னு நான் வெளில போறேன். வெளில வேணா உங்களை எனக்கு பிடிக்கல, நான் வெளில போறேன். வெளில போயிட்டு கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு எதிரியா தான் நான் இருக்கிறேன். ஏன்னா நீங்க பண்ண ஒரு சில வேலைகள், ஒரு சில அழிச்சாட்டிகள் எனக்கு பிடிக்கல அப்படின்னா, நீங்களே எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடுத்தாலும், நீங்களே எனக்கான ஒரு வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொடுத்தாலும், நீங்க பண்ணது தப்புன்னு சொல்லி வெளியே போய் நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எதிராக நிக்கிறேன் சார். ஒரு கொள்கைவாதி சார். யாரு? தமிழறிவு மணியன்னு. இவங்க மாதிரி கிடையாது சார். இவங்க உட்காந்து தமிழறிவு மணியன் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த ஆளு வெளியில வந்தாப்புல, வெளியில வந்து இன்னும் திமுக எனக்கு உள்ள திமுக ஒரு தீய ஒழிக்கணும். திமுகவுக்கு எவன் எதிராக வரணும் அவங்க கூட தான் சேர்றாரு. சோ அது ஒரு கொள்கை இருக்கு. நீ அப்படியா கம்யூனிஸ்ட் எல்லாம் பேசலாமா சார்? இதை பத்தி என்ன? அதாவது ஒரு 5 கோடியை வாங்கிட்டு, வெறும் 5 கோடி சார், இன்னைக்கு அதை வாங்கிட்டு இன்னைக்கு கடைசி வரைக்கும் நான் திமுக என்ன சொன்னாலும் அதை எதிர்த்து ஒரு பேச்சு பேச மாட்டேன் அப்படின்னு வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து நீ அதிமுக ஜெயிக்க வைக்கலாம் நீ நினைக்கிறதா எப்படிப்பட்ட ஒரு ஒரு முரணான விஷயமா இருக்கு பாரு. சோ அதனால அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சார், யாரு எந்த வகையில முடிவு பண்ணாலும் நடக்காது சார். மக்கள் முடிவு பண்ணி தோப்போம். அப்படிதான் அதிமுக தோத்துருக்கு. ரைட்டுங்களா? அதே மாதிரி ஒரு ஒரு கட்சியில உள்கட்சி பூசல் இருந்ததுன்னா அதை பல நேரங்கள்ல அதை சரி கட்டி என்னைக்கும் எந்திரிச்சு நிக்கிற எந்திரிச்சு நின்று கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக. அதையும் அவனாலே உடைக்க முடியாது. சோ அதனால அந்த அதிமுக உடைக்கிற வேலையை பாக்குறத விட்டுட்டு திமுக நடக்கிற பிரச்சனைகளை, திமுக நடக்கிற அழிச்சாட்டிகளை பத்தி என்னைக்கு இவங்க பேசுறாங்களோ அன்னைக்குதான். ஆனா மக்களுக்கு தெரியும் இவங்க அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க.
அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஆனா மக்கள் அதே நேரத்துல என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்னென்ன கஷ்டங்கள் கவலைகள் நடந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் பதிலாக 2026 எலெக்ஷன் அதிமுக ஈஸியா ஜெயிக்க வைப்பாங்க. ஜெயிக்கவே தெரியும். எப்படா கட்சியா உடஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டோம், எப்படா கட்சியில ஒருத்தருமே இல்ல, ஒரு தலைமை இல்ல, பல தலைமைகள் இருக்கு, பல பேர் கட்சி விட்டு வெளியில வந்துட்டா, குங்கு பண்றதை தவிர கட்சி எங்கேயுமே இல்லை, அப்புறமே எப்படா ஜெயிச்சாங்க பொழுதுதான் அதுதான் அதிமுக, அதான் அதிமுக வரலாறுன்னு நம்ம மாறுதட்டி சொல்ற அளவுக்கு ஒரு இடம் வரும் சார். கண்டிப்பா தாவேகா சார்பில் கொண்டாடிய சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா, இந்த விழாவை எப்படி பாக்குறீங்க? அவரு கிறிஸ்டினு, அதான் அவரு ஒண்ணும் இல்லை சார். கிறிஸ்தவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு இயக்கம் என்னன்னா, தன்னை முன்னிலைப்படுத்தி தனது மதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு தலைவர், தனது மதத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கொண்ட ஒரு தலைவர். அப்படி இல்லைன்னா அதாவது கிறிஸ்தவர்களுக்கான அந்த பிரச்சனைகளை, இன்னல்களை, தேவைகளை பேசக்கூடிய அந்த பிரதிநிதித்துவம் இதற்கெல்லாம் ரொம்ப காலமாக ஒரு இயக்கம் இருந்தது. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ தலைவராக வந்துட்டார். இந்த இடத்துல ஒரு கட்சி தலைவர்களை தாண்டி சமத்துவன்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. அப்ப இப்படி கிறிஸ்டின் மட்டும் நீங்க சொல்றீங்க? இல்ல சார், இப்போ அதே சமத்துவ பொங்கல் நடத்தல அவரு. போன ஜனவரியில பொங்கல் நடந்தது. பொங்கல் சமத்துவ பொங்கல் எல்லாரும் வைக்கலாம். ஸ்டாலினே போய் வச்சுக்கிட்டு இருப்பாரு. அவரே இப்போ ஒண்ணும் உள்ள எதுவும் அரிசிலாம் இருக்க வெறும் அதை கிண்டிட்டு இருப்பாரு, பார்த்துருப்பீங்க. சமத்துவ தீபாவளி கொண்டாடிக்கலாம். போன மாசம் 2 மாசத்துக்கு மேல தீபாவளி வந்திருக்கு. போன ஜனவரியாவது கொஞ்சம் ஒரு ஃபுல்லா ரெஸ்ட்ல இருந்தாரு. அப்போ பொங்கல் விட்டுலாம்னு வைங்க. இந்த தீபாவளி கொண்டாடிக்கலாம்ல, தீபாவளி கொண்டாடிக்கலாம். இப்போ வர சமத்துவ பொங்கல் பொங்கலுக்கு சமத்துவ பொங்கல் கொண்டாடுவார் அவரு சார். அவரு கிறிஸ்டியன் சார், ப்ராப்பர் கிறிஸ்டியன். ஜோசப் விஜய் தான் அவரு, ரைட்டுங்களா? கிறிஸ்தவர்களுக்கான கட்சி தான் இது. தீய சக்தி தூய சக்தின்றாருல, அந்த தூய சக்தின்ற வார்த்தை நீங்களும் நானும் பேசும்போது எத்தனை தடவை தூயன்ற வார்த்தை பயன்படுத்தும்? வாழ்க்கையில பயன்படுத்தவே மாட்டோம் அந்த மாதிரி வார்த்தைகள். தூயன்றது நல்ல வார்த்தை தான், ஆனா அந்த வார்த்தை வந்து பேச்சு வழக்காடு மொழியில கிடையாது, பேச்சுவார்த்தையா நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை கிடையாது. தூய சக்தின்ற வார்த்தைலாம் அவங்க எழுதி கொடுக்குறதா சார், எழுதி கொடுக்குறது ஸ்கிரிப்டே அவங்க. அப்படிங்கும் பொழுது உடனே கிறிஸ்துமஸ், சரி கிறிஸ்துமஸை கொண்டாட போறீங்க, அங்க எதுக்கு முஸ்லீம் எழுதுறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஃபுல்லா எங்களுக்கு டேய் ரமஜான் நடந்து சமத்துவ ரமஜான் நீ கொண்டாடிய நீ எதையுமே அதாவது பிளானிங்கே இல்லாத குரூப் சார். பிளானிங்னா ஒரு முட்டாத்தனமான ஒரு குரூப் அப்படின்றது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. விஜய் அவர்கள் வச்சிருக்க குரூப். அப்ப இன்னைக்கு சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடுன்னா அங்க போய் அவன் பாதிரியார் ஒருத்தர் நின்றுட்டு புரட்சி தளபதி இளைய தளபதி விஜய் வந்து எங்களை காப்பார், எங்களுக்கான தேவைகளை செய்வார் வைப்பார், என்னுடைய ஆமா அப்படியே நீங்க போதனை சொல்லும் பொழுது எப்படி இயேசு கிறிஸ்தவர் வருவார் வந்து கொண்டே அந்த மாதிரிதான் புரட்சி தலைவர் அவர்கள் வருவார், வந்து நம்மளை காப்பாற்றுவார், நம்மளை ரட்சிக்க பிறந்த ஒரே நபர் இவருதான், அச்சா உஜான்றானு. அங்க போய் முஸ்லீம்களும் நமக்கு தான் செய்வாங்க வைப்பாங்க அப்படின்றானு. இந்த ஆளு முஸ்லீம்களை இவருடைய படங்களை எவ்வளவு கேவலமா காமிச்சிருக்கான் வச்சிருக்கான்றது முஸ்லீம்ல அது இப்ப பிறந்த குழந்தை கூட சொல்லி கொடுத்தா வளர்த்துட்டு இருக்கானுங்க அவனுங்க. இந்த விஜய் இவனை சேர்க்காத, இவன் வந்தா உள்ள இவன் தான் பூச்சாண்டி, இவன் உள்ளே வரக்கூடாதுன்னு முஸ்லீம் ரொம்ப தெளிவா இருக்கான். அவங்க பேரையும் சேர்த்துக்கிட்டு சிறுபான்மையினருக்கான வந்த ஒரே தீப ஒளி, ஒரே ஒளி, ஐயா அண்ணன் விஜய் அவர்கள் வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு சபை மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. நான் என்ன கேட்கறேன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கான ஒரு கட்சியாக தாவேகா வளம் வந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்துக்களுக்கு ஆதரவாக எதையுமே பேச மாட்டான், எதையுமே பேச மாட்டான். திருப்பரங்குன்றத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு பையன் வந்து தீ குளிச்சு சாகுறான், அதை பத்தி ஒரு வார்த்தை பேச இருந்தாலும் கேட்டா மதுரை மேற்கு விஜய், மதுரை திருமங்கலம் விஜய், மதுரை கிழக்கு விஜய் அப்படின்ற அந்த மதுரையை சுற்றி இருக்க திருப்பங்குன்றதுலாம் ஒருத்தன் ஜாகுறான். அப்ப அவனை பத்தி ஒரு வார்த்தை பேசுற இரங்கலாவது தெரிவிச்சிருக்கலாம் சார். பேசி எதையா நீ இரங்கலே தெரிவிக்கணும் சார். இப்படி நடந்திருக்கா பேச வேண்டியதுன்னா நீ இரங்கல்ன்றது நீங்க கேக்குறீங்க, ரைட், நியாயம் தான் இல்லைங்களே. அதை பத்தி ஒரு வார்த்தை பேசணும் இருந்தாலும் பேச மாட்டான் சார். அதான சொல்றோம், இவன் கிறிஸ்தவர்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், கிறிஸ்தவர்களை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்றதுதான் இவனுடைய நோக்கம். இவனுக்கு வர்ற பணம் பூரா அந்த குரூப்ல இருந்து தான் வருது. அப்ப அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கான், அவ்வளவுதான். இதுல ரொம்ப எல்லாம் பெருசா யோசிக்க வேண்டாம். கிறிஸ்தவர்களுக்கான கட்சி, இந்துக்களுக்கு முன்னிலை கிடையாது அந்த கட்சியில. ஒண்ணும் இல்லை சார். அதாவது கட்சி வந்து அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய கொள்கை என்ன அப்படின்னா சொந்தமா எதுவும் கிடையாது. என்ன பண்ணு, ஒரு 5 பேர் எடுத்து போடு, அந்த 5 பேர் என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் நீ சொன்ன மாதிரியே பேசு, எவனும் கேட்க மாட்டான். இந்த 5 பேர் 5 ஜாதிக்காரங்க. அதே மாதிரி இன்னைக்கு நீ இந்துன்னு போயிட்டேன்னா எதிர்குரூப் என்ன பண்ணிடும், உன்னை பாஜகவுடைய பி டீம் மாத்திரும். அதனால சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடு, சமத்துவ ரம்ஜான் அடுத்த வருஷம் வந்து அதை கொண்டாடுவான், சமத்துவ பொங்கலும் சமத்துவ தீபாவளி இருந்தாலும் கொண்டாட மாட்டான். இந்துக்களுக்கு எதுன்னா வந்து நிக்கவே மாட்டான் விஜய். அதுல ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்து ஸ்கிரிப்டா அனுப்பியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அவன் வேலை பார்த்துட்டு போயிடும், அவ்வளவுதான். நடப்பு அரசியல் பல்வேறு கட்சிகளை பற்றி